ராசிக்கார நண்பர்களே, விருச்சிக ராசிலாம் ஒரு வெற்றிக்கான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு 15 வருடங்களாக கஷ்டப்பட்டு உடல் ரீதியான, மன ரீதியான, பண ரீதியான விஷயங்களில் ரொம்ப உருக்கப்பட்டு உங்களை பார்க்குறவங்களாம் என்னடா நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களை அசிங்கமாக ட்ரீட் பண்ணி குடும்பத்திலேயே உங்களை ஒதுக்கி வச்சுலாம் உங்களை பார்த்த தருணங்கள்லாம் உண்டு. இவன் எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்லாம் ஒரு சில டைம் உங்களை ஒதுக்குனாங்க. சில டைம் உங்களை மேலே தூக்கி வச்சுலாம் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த டைம் உங்களை ரொம்ப கீழே தள்ளி தான் பேசியிருந்தாங்க. இந்த காலகட்டம் எப்போ நல்லதாக மாறும், எப்போ நம்மளை எல்லோரும் மதிப்பாங்க, எப்போ நம்மளால் ஒரு வருமானம் ஈட்ட முடியும், எப்போ நாம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆளாக வாழ முடியும் அப்படின்னு வாழக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி பர்சன். ஹார்ட் ஒர்க் பர்சனான்னு கேட்டால் ஸ்மார்ட் ஒர்க் பர்சன். பெருசாக நீங்கள் உழைச்சிலாம் இது பண்ண மாட்டீங்க. ஐடியா கொடுத்து அதை பெருசு பண்ணிடுவீங்க. ஒரு இடத்துல இறங்கி வேலை செய்கிற இடத்துல 10 ரூபா செலவாகுது அப்படின்னா நீங்கள் 20 ரூபா கொடுத்தா ஆளை வச்சு வேலை பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நபர் நீங்கள். இந்த ராசி 12 ராசிகளே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மர்மமான மன உறுதி கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விருச்சிக ராசியை. இந்த ராசிக்காரங்க சாதாரண மனிதர்களே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், உங்களுக்குள்ள ஒரு பயங்கர அதீத சக்தி இந்த 12 ராசிலேயே உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இது நிறைய பேர் அவங்கள உள்ளுணர்வோடு உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இவங்க வாழ்க்கையில் பல முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய நபர். எதிரிகள் அதிகமாக இருந்தாலும் வெற்றியும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். வெற்றியை அதிகமாக்குறதுக்கு என்ன பண்ணுமோ அதை தான் இவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2026 குரு பயிற்சி இது எல்லாமே வந்தது. இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் இருந்தது, நிறைய விஷயங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு சின்ன சின்ன ட்ராபேக்காகவும் இருந்தது. ஸோ அந்த ட்ராபேக்ஸ்லாம் என்னென்ன, எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லா இருந்தது, இப்போ என்னெல்லாம் உங்களுக்கு செட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த பண வரவு, திருமணம், குழந்தை பாக்கியம், வாகன யோகம், தொழில், வெளிநாட்டோட விஷயங்கள், கந்திஷ்டி, பரிகாரம், அதுக்கு அதிர்ஷ்டமான நிறைய என்ன ரத்தின எல்லாத்தையுமே விரிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குணாதிசயம் தான் மெயினாக பேசும். அவங்களுடைய ராசி எந்த அளவுக்கு பேசும் அந்தளவுக்கு குணாதிசயம் பேசும். விருச்சிக ராசினோட அதிபதி செவ்வாய். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால அவங்களோட முக்கியமான குணம் தைரியம். உங்ககிட்ட இருக்கிற தைரியம் உங்கள் கூட இருக்கிற யாருக்குமே இருக்காது. ஒரு இடத்துக்கு போய் ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணுற விஷயம் எவ்வளோ. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால், உங்களுக்கு இருக்கிற கடன் மற்றவன் நினச்சா தலை சுற்றி விழுந்துருவான். ஒரு சிலர் கடன் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுத்துருப்பீங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஃபேக்டர் அப்படின்னா விருச்சிக ராசிக்கார தவிர யாராலையும் இருக்க முடியாது. போராட்ட குணம். எதை பண்ணாலும் போராடி ஜெயிச்சிருவீங்க. போராடுவீங்க. உங்கள் அளவுக்கு பார்க்குறதே ஒரு வியப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு போராடுவீங்க. ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய திறன், ஆழம், அதாவது ஒரு அழகான ஆள், ஆழமாக சிந்தனை செய்யக்கூடிய ஒரு நபர் நீங்கள். ஒரு நேர்மை, விசுவாசம் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஐடென்டிஃபை பர்சன். உடனே தலையில் முடி கொட்டியிருக்கும், இல்லை ஆளை பார்த்தா இவன் இப்படி தான், இவன் இப்படி இருப்பான், ஒல்லியாக இருப்பான், இவன் இந்த மாதிரி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஈஸியாக சொல்ல முடியும். உங்களுக்கு நேர்மை உண்டு. 1000 ரூபா கொடுத்தா கூட ஒரு விஷயத்தை இதை பண்ணு, 1 கோடி ரூபா கொடுத்தா கூட இதை பண்ணு, அதை பண்ணுன்னா நேர்மையாக பண்ணுவேன் அப்படி தான் சொல்லுவீங்க. விசுவாசம் அதிகம். உங்களை நம்பி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா விசுவாசம், ரொம்ப விசுவாசமாக இருப்பீங்க. இவங்க ஒருவரை நேசித்தா உயிரை கூட கொடுக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முறை நம்பிக்கை உடைஞ்சி அப்படின்னா மீண்டும் பழையபடி நம்ப மாட்டாங்க. ஏன் இவங்களோட வாழ்க்கை எளிதாக இருக்கிறது இல்லை அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே சிறு வயதிலேயே கஷ்டத்தை அனுபவிச்சுவீங்க. அப்போ என்ன நடக்கும்? சிறு வயதிலேயே கஷ்டத்தை அனுபவிச்சா இனிமேல் கஷ்டத்தை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான பாடத்தை கற்றுக்கிறீங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆக ஆரம்பிக்கிறீங்க. அதனாலே உங்களுக்கு நட்பு வட்டாரம் கொஞ்சம் கம்மி. நட்பு வட்டாரம் இருந்தாலும் அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாலாம் இருக்க மாட்டீங்க. கரெக்டாக தேவைக்கு வச்சுக்கிங்க, தேவைக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சுங்க. இளமையிலேயே போராட்டம். இளமையில் போராட்டம்னா ஜாலியாக சந்தோஷமாக சுற்ற வேண்டிய வயசில் போராடி வாழ்க்கையை செட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா உடல் ரீதியான விஷயத்தில் ஏதாவது உபாதை பண்ணியிருக்கோம், இல்லை கடன் ரீதியான விஷயத்தில் ஏதாவது உபாதை பண்ணியிருக்கோம். அதனால் உங்களோட இளமையை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் அதுக்கு தகுந்த மாதிரி போராட்ட வாழ்க்கையிலே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நடுத்தர வயதில் உயர்வு. ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே அப்படியே படிப்படியாக உயர்ந்துட்டு வருவீங்க. அதுவும் சுக்கிர திசையெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சூப்பராக பேசும். அருமையான வாழ்வு வாழ்வீங்க. அதான் ஒரு சொல்லுவாங்கள்ல, சுக்கிரன் அடிச்சிச்சின்னா பயங்கரமாக தூக்குவீங்க அப்படிம்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு ஒரு உரிய நண்பனாக, அது நல்ல ஒரு வலுவான ஒரு கிரகமாக உங்களை மேலோக்கி ஒரு உயர்த்தி நிற்கக்கூடிய ஒரு தூணாக இருக்க போகுது அப்படின்னு தான் ஒரு முக்கியமான விஷயம். அப்படிங்கிற வாழ்க்கை பாதையை சந்திக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதனால் நிறைய பேர் இப்போ நீங்கள் பட்ட கஷ்டத்தினால ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை அப்படின்னு நீங்கள் எண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செய்து யோசிங்க. கஷ்டத்தை அனுபவிச்சு யாருக்கும் அதுக்கு அடுத்துக்கப்புறம் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்காம கடவுள் இருக்கிறதில்ல. ஸோ நன்மை கண்டிப்பாக கொடுப்பார். இருந்தாலும் நீங்கள் சில துரோகங்களை அனுபவித்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. யார்கிட்ட நீங்கள் துரோகத்தை அனுபவிச்சிங்க அப்படி தெரியுமா? பொதுவாகவே நீங்கள் நெருங்கிய நண்பர்கள்ட்ட கண்டிப்பாக துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. உறவினர்கள்ட்ட துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. தொழில் கூட்டாளிகள்கிட்ட துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. காதல் உறவில் இருந்தவங்ககிட்ட துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே மன வேதனை ஏற்பட்டிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளி எதிரிகளை விட
உள்ளக எதிரிகளே அதிகம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன் சார் எதிரிகள் இல்லை அப்படின்னா, நீங்கள் அதிகமாக வந்து இன்ட்ரோவர்ட் மாதிரி வெளி ஆட்கள்கிட்ட அதிகமாக பேச மாட்டீங்க. ஒருத்தர் திடீர்னு நல்லா ஃபோனில் நல்லா பேசுவாங்க, திடீர்னு வந்து பார்த்தா நேரில் பார்த்தா ஒழுங்காக பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நபர் நீங்கள். வெளி ஆட்கள்கிட்ட அதிகமாக பேச மாட்டீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட நல்லா பேசுங்க. ஆனால் உங்களுக்கு எதிரி வந்து கூட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுது. இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் அப்படின்னா பலர் அனுபவித்திருக்கக்கூடியவைன்னு பார்த்தா பண கஷ்டம், கடன் சுமை, வேலை இழப்பு, சொத்து பிரச்சனை, திருமண தடை, குழந்தை தாமதம், மன உளைச்சல், நண்பர்களால் ஏமாற்றம், உறவினர் பிரிவு, இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். இதில் ஏதோ ஒரு விஷயமாவது உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த திருமண தடையை பார்க்காத ஒரு விருச்சிக ராசிக்காரர் இருக்கவே முடியாது. பண கஷ்டத்தை தொடாத ஒரு விருச்சிக ராசிக்காரர் இருக்க முடியாது. லைஃப்பில் ஒரு டைமாவது நீங்கள் கடன் அனுபவிக்காத ஆளாக நீங்கள் இருக்கவே முடியாது. அதே மாதிரி வேலை இழப்பு, சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுருப்பீங்க, அதெல்லாம் இழந்து தான் நீங்கள் வந்து மேலேயே வந்திருப்பீங்க. சொத்து பிரச்சனை, உங்களுடைய முன்னோர்கள் சொத்தாக இருக்கட்டும், பரம்பரை சொத்தாக கண்டிப்பாக ஒரு இதாவது பண்ணியிருப்பீங்க. குழந்தை தாமதம், இது விருச்சிக ராசிக்கே உண்டானது. சின்ன சின்ன தடைகள் அனுபவிச்சு தான் மறுபடியும் சக்ஸஸ் அனுபவிப்பீங்க. குழந்தை தாமதம், முன்னாடியே வந்து குழந்தை வந்து எதாவது ரெடியாக இதாகிருக்கும், அதுக்கப்புறமேட்டு தான் குழந்தை நல்லபடியாக பிறந்து நல்லாயிருக்கும். அதே போல் மன உளைச்சல், சின்ன சின்ன மன உளைச்சல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் சந்திச்சுப்பீங்க. உடல் ரீதியான பிரச்சனைகளை கண்டிப்பாக செஞ்சுப்பீங்க. நண்பர்களால் ஏமாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் லைஃப்லேயாவது நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் உறவினர் பிரிவு, ஏதோ ஒரு சின்ன உறவினர்னால உங்களுக்கு பிரிவு ஏற்பட்டிருக்கும். 2026 தமிழ் புத்தாண்டு முதல் என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு சில மாதங்கள்லாம் ஆயிடுச்சு. இதில் வாழ்க்கையில் புதிய திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொருளாதார முன்னேற்றம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல செய்திகள் வரும்னு சொல்லியிருந்தாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நின்ற காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி மாற்றங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நீங்கள் இது வரைக்கும் சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களது வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பரோட காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு பேஸ்மெண்ட் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாது, பார்க்குறவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது வருங்காலத்தில் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தொழில் ரீதியான விஷயத்தில் பேஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. கடன் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை சார்னு அப்படிலாம் நடக்கல அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை தான் செக் பண்ணும். விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு தடங்கல்கள் இருக்குது அப்படின்னா செக் பண்ணிட்டு தான் பார்த்துடும். கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், பிரபல ஜோதிடர் நம்பர், விவிஐபி ஜோதிடர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடர் பார்ப்பார். ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். இல்லை சார் அவ்வளோ கேட்பாங்க இவ்வளோ கேட்பாங்க, அது உங்களுடைய விருப்பம். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மீடியமாக தான், ஒரு மிடில் கிளாஸுக்கு தகுந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லைனா அது உங்களுடைய விருப்பம். இது நீங்கள் ப்ரமோஷன் எடுத்துட்டாலும் சரி. இந்த குரு பயிற்சியிலேருந்து நிறைய விருச்சிக ராசிக்காரங்க சொல்கிறது, சார் குரு பயிற்சி போகிறதா சூப்பராக இருக்கும் எல்லா டிவி சேனலும் சொன்னாங்க, யூடியூப்பில் சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் பெரிய அவுட்புட்லாம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. குரு பயிற்சியிலிருந்து ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஒரு சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டுருக்கும். ஒன்றே பணம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, இல்லைனா அதற்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஒரு சிறிய கடன் அடைச்சிருப்பீங்க. சிறிய கடன் அடைச்சிட்டு மறுபடியும் அதுக்கு ஈக்குவலான ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா சுக்கிரதசை வந்து வரதுக்கான காலகட்டம் இருக்குது. கொஞ்ச நாள் இன்னொரு 6 மாத காலகட்டம் இருக்குது. அதுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் புதிய வருமானம் உண்டாகுது, தொழிலில் லாபம் உண்டாகுது, சேமிப்பு உண்டாகுது. இந்த சேமிப்புங்கிற விஷயத்தில் தான் நீங்கள் வந்து கோட்டை விட்டீங்க நிறையா விஷயத்தில். அதே போல் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப ஒற்றுமை உண்டாகுது, உறவினரோட ஆதரவு உண்டாகுது, திருமணத்தை பொறுத்தவரைக்கும் திருமண யோகம் உண்டாகுது, நல்ல வரன் அமையுது. குழந்தையை பொறுத்தவரைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகுது, குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகுது. இது வந்து அன்றைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதில் குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவன்னு பார்த்தா ஒவ்வொரு வியாழனும் மஞ்சள் ஆடை அணியுங்க, கடலை பருப்பு தானம் செய்யுங்க, குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. இந்த குரு பயிற்சியால் இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். வியாழக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. சாய்பாபா கும்பிட்றீங்க, வியாழக்கிழமை வழிபட்டுருப்பீங்க, குரு பகவான் வணங்குறீங்க, குரு பகவான் வழிபாடு செஞ்சு பாருங்கள். மஞ்சள் ஆடை வந்து அணிஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைனா மஞ்சள் கலரில் ஒரு கட்சிப்பாக வச்சு பாருங்கள். கடலை பருப்பு தானெலாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கேயே வந்து கடலை பருப்பில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. அங்கெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. சிறப்பு வழிபாடுனா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதாவது குரு பயிற்சிக்காக நீங்கள் சிறப்பு வழிபாடு பண்ணால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு. முருகர் கோயிலில் போய் வழிபட்டீங்க அப்படின்னா அதற்கான பலனை வந்து கடவுள் கொடுக்குறாரு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான உண்மையாக கருதப்படுது. இது நிறைய பேர் வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க. அதன் மூலமாக நிறைய அவுட்புட்டு கிடச்சிருக்கு. செய்யக்கூடாதவைன்னா அவசர முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கு இன்றைக்கி இல்லை என்றைக்குமே குரு பயிற்சின்னு இல்லை, எந்த இதுலேயுமே அவசர முடிவு எடுக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரர் ஒன்று எடுத்தாங்கன்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு நின்றுட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம் இந்த டைமில் வேண்டாம். அதிக கடன் இந்த டைமில் வேண்டவே வேண்டாம். அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. கோபத்தில் பேசுதலை கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோங்க. கூட்டாளிகளை கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னா, எதிர்பாராத வருமானம் உண்டாக போகுது, பழைய பாக்கி வசூலாக போகுது, தொழில் வளர்ச்சி உண்டாக போகுது, சம்பள உயர்வு உண்டாக போகுது. இது எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வேலை செய்கிறவங்க கிட்ட, அதாவது நீங்கள் வந்து வேலை ஒருத்தர்கிட்ட செஞ்சிட்ருக்கீங்க, ஒருத்தர் கீழே நீங்கள் வந்து சம்பளத்துக்காக வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற ஆட்கள்லாம்
பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வாய்ப்பு தான். இது உங்களோட ஜோதிடத்தை தான் செக் பண்ணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துறது எல்லாமே விருச்சிக ராசி மட்டும் பார்த்துருக்கோம். விருச்சிக ராசிக்குள்ள லக்கின வேறு, நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு, எல்லாமே வேறு வேறு. இது எல்லாமே சரியாக இருந்தால் கூட உங்கள் கூட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க ஒரு ஒரு வலுவான ராசியாக இருக்கலாம். அந்த ராசிக்கு சரியான டைம் இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க உங்களோட சுற்றிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கும் கொஞ்சம் பிரதிபலிக்கும் இல்லை. ஒரு ராசிக்கார் 2 ராசிக்கார் நீங்கள் வண்டியில் போகிறீங்க. அந்த ராசிக்காரனுக்கு வந்து டைம் நல்லா இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொஞ்சம் இப்போ டல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வண்டியில் போகும்போது டக்குன்னு ஒரு இது பண்ணுது அப்படின்னா அவன் நேரம் உங்களையும் சேர்த்து காப்பாற்றி விட்ரும். இல்லை வேறு ஒருத்தன் இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட நேரம் உங்களையும் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறதுனால நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. இருந்தாலும் அவனுக்கு அதை விட நல்ல நேரம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுறது பரவாயில்ல. எதுவாக இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னா அதை நமக்கு நல்ல நேரம் இருக்குன்னா அதை நாம் மட்டும் கரெக்டாக அனுபவிச்சிக்கணும். நம்மளோட மகன், மகள், மனைவி, தந்தை, தாய் இவங்களுக்கும் நமக்கு மட்டும் செட் ஆகிற மாதிரி அந்த நல்ல நேரத்தை நம்ம வச்சுக்கணும். அதே போல் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகுது. பொறுப்புகள்னால் அதன் மூலமாக சம்பளம் அதிகமாகுதா இல்லை பொறுப்பு அதிகமாகுதான்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வேலை பளுவு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் உண்டாகிறாங்க, லாபம் உண்டாகுது, விரிவாக்கம் உண்டாகுது. இந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது இப்போ அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போ அவுட்புட் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ண அப்படியே பழசை விட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்றது உங்களால் காண முடியும். எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட நல்ல காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சிம்டம்ஸ் தெரியும். தொழிலையோ இல்லை எதுலையுமே விருச்சிக ராசிக்கார் வருது. இது வந்து ஒரு மர்மமான ராசி அப்படின்னு சொன்னேன். ஸோ இது போக போக உங்களுக்கு இன்னும் அவுட்புட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். சின்ன சின்ன தடைகள் இருக்க தான் செய்யும். டக்குன்னு ஏறுவீங்க, டக்குன்னு கொஞ்சம் இறங்குவீங்க, மறுபடியும் டக்குன்னு அதோட பயங்கரமாக ஏறிக்குவீங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் மூவ் ஆகிட்டே வாங்க. வேலை செய்யுங்க, ஐடியாவை பண்ணுங்கள். நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. யோசிச்சிங்கன்னா பயங்கரமாக பண்ணிடுறீங்க. ஸோ உங்களுக்கு சோம்பேறித்தனம் தான் உங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதீத முதலீடுகள் போட்டு எதையும் விரிவாக்கம் பண்ணாதீங்க. ஐடியாஸை போட்டு விரிவாக்கம் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா அந்த மாதிரி திறமைகள் இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் யார் நம்புறாங்களோ இல்லையோ ஜோதிடர் நம்பிடுவாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஒரு ஹைலைட்டட் பர்சன், ஐடியாலஜி பர்சன். இவங்க வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட ஹையர் போஸ்டிங்கில் இவர் இல்லை அப்படின்னா கூட இவருடைய ஐடியா தான் அங்கே வேலை செய்யும். அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு பவரான ஆள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, இருசக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, வணிக வாகனம் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்லாம் வாங்குறது யோகம் உண்டு. வாகனம் வாங்கும்போது செவ்வாய், வியாழக்கிழமை நாட்கள் வாங்கினா ரொம்ப நல்லது. டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்தை சரி பண்ணிக்கோங்க. வாகன தொழில்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பரவாயில்ல, போக சரியாயிடும். வீடு மற்றும் சொத்து வாங்குறவங்களுக்கு 2026 வீடு வாங்குறது வந்து ரொம்ப ஒரு நல்ல காலமாக அமையுது. இந்த 2026 நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா 2027 மே மாதம் வரைக்குமே பரவாயில்லையா இருக்குது. அதுக்கு மேலாம் உங்களுக்கு வந்து வீட்டில் இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் வாங்குவீங்க. மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு ஒரு 50 கோடி இருப்பு, 20 கோடி இருப்பு, அந்த அளவுக்கு வாங்குற அளவுக்குலாம் பெரிய வருமானம் வரப்போகுது. அதே போல் நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. இந்த வருடத்திலே நீங்கள் வந்து கண்டிப்பாக நிலம் ஒன்று வாங்கியிருப்பீங்க, இல்லைனா ஒரு கிரையமாவது உங்கள் பேருக்கு மாற்றிருப்பீங்க. அதே போல் கட்டுமானம் தொடங்குதெல்லாம் கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும். ஏதோ ஒரு கட்டுமானம், ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன், ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஒரு வீட்டில் ஒரு கேட்டாவது ஆல்ட்ரு பண்ணியிருப்பீங்க. இது போன்ற வாய்ப்புகள்லாம் நிறைய உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண பிளானை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். திருமண பேச்சு உண்டாகும், நிச்சயதார்த்தம் உண்டாகும், திருமணம் உண்டாகும். இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு சொல்லியிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கண்டிப்பாக போய்ட்டு வாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதலில் இருக்கிறவங்களுக்கு உறவு வலுப்பெறும். திருமணமாகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் பொறாமை மற்றும் சந்தேகத்தை மட்டும் குறைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தகவல் வருது. மருத்துவத்தில் முன்னேற்றம் வருது. குடும்ப மகிழ்ச்சி உண்டாகுதுங்க. அடுத்த 12 நாளில் கவனமாக செயல்படுங்க. செலவு கட்டுப்படுத்துங்க. நல்ல தகவல் வரப்போகுது. நண்பர்கள் மூலமாக உதவி வரப்போகுது. பணம் வரப்போகுது. குடும்ப மகிழ்ச்சி வரப்போகுது. புதிய வாய்ப்புகள்லாம் தொடங்க போகுதுங்க. கந்திஷ்டியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க வளர்ச்சி அடைந்தால் பலர் அது கவனத்தை ஈர்ப்பாங்க அப்படின்னு இருக்கும். பொறாமை, எதிர்மறை பார்வை, இது எல்லாமே நம்பப்படலாம். இதெல்லாம் கந்திஷ்டினால் வருது அப்படிங்கிறது மாதிரி இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுங்க. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், முருகர் வழிபாடு பண்ணுங்கள். அது சரியாக போய்ட்டு குலதெய்வம் கண்டிப்பாக வழிபட்டுவாங்க. எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா முருகபெருமான், ஆஞ்சநேயர், பைரவர், காளியம்மன், விநாயகர். இந்த தெய்வத்தெல்லாம் வணங்கும் போது மிகப்பெரிய நன்மை உண்டாகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா அதிர்ஷ்ட நிறங்கள்லாம் சிவப்பு, மெரூன், ஆரஞ்சு, மஞ்சள். இது எல்லாமே நிறத்துக்கான ஒரு நல்ல நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆடையை தானம் செய்யலாம் அப்படின்னா சிவப்பு வேட்டி, மஞ்சள் துணி, மாணவர்களுக்கு உடை, ஏழைகளுக்கு ஆடை. இந்த எந்த ரத்தினம் நல்லது அப்படின்னா சிவப்பு பவளம் எப்பயுமே நல்லது. மஞ்சள் புஷ்பராகவும் ரொம்ப நல்லதுங்க. ஆனால் இதெல்லாமே ஜாதகத்தை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். உங்களுக்கு யார் எதிரி அப்படின்னா ஜோதிட ரீதியாக நபர்கள் வந்து குறிப்பிட்டப்பட்ட நபர்கள் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. ஆனால் கவனமாக இருக்க வேண்டியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக புகழ்பெறவிட்ட ரொம்ப எச்சரிக்கையாருங்க. உங்கள் திட்டங்களை கேட்குறாங்களே, என்ன பண்ணுற, அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் கேட்குறோன்ட்டு எச்சரிக்கையாருங்க. கடன் வாங்கி திரும்பி தராதவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாருங்க. பொறாமை கொண்டவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாருங்க. வெளிநாட்டு யோகத்தை பொறுத்த வரைக்கும்
வெளிநாட்டு வேலை, விசா வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில் தொடர்பு இது எல்லாமே உருவாகும். இதை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வருமானத்தை ஒரு நாளாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை. ரத்த அழுத்தம் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. மன அழுத்தத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. தூக்கமின்மை இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடற்பயிற்சி நல்லா பலன் தரும். அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதிர்ஷ்ட எண் 1, 3, 9. அதிர்ஷ்ட நாள் செவ்வாய், வியாழன், ஞாயிறு. செவ்வாய், வியாழன், ஞாயிறு. உங்களை பற்றி ஒரு முக்கியமான சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, எளிதில் தோற்க மாட்டீங்க. கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்படுற நேரத்தில் உழைக்க ஆரம்பிங்க. வாழ்க்கையில் 2வது வாய்ப்பு பெறக்கூடிய நபர்களில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆள். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நபர்களில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா மற்றவன் மோதி பார்த்து நவுந்துக்குவான். நீங்கள் மோதி பார்த்துட்டு நோக்கி அடிச்சதை உடைப்பீங்க கேட்டேன். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளாக இருப்பீங்க. ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்குது உங்கள்கிட்ட. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் மூலமாக தான் நீங்கள் வந்து முன்னேறுவீங்க. வயது அதிகரிக்க அதிர்ஷ்டமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. வயது போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. வயது அதிகரிக்க உங்களோட எனர்ஜி பவர் அதிகமாகிட்டே போகும். நீங்கள் நினச்ச வித்து சக்ஸஸ் பண்ணிட்டே வருவீங்க. கடினமான சூழ்நிலையும் சாதிக்கக்கூடிய நபர் நீங்கள். அதனால் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய 10 விஷயங்களில் நான் சொல்கிற மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள். உடல் நலத்தை கவனிங்க. உடல் நலம் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. அதை ரொம்ப அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்கோங்க. குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குங்க. குழந்தைங்கிட்ட விளையாடுங்க. மனைவிகிட்ட நல்லா பேசுங்க. அப்பா அம்மாட்ட கொஞ்சம் பேசுங்க. என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க. வெளியில் நீங்கள் பண்ணுற செலவு கூட அது கம்மி தான். அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. கடவுள் வழிபாடு பண்ணுங்க. கடனை குறைங்க. குறைக்கணும்னு நீங்கள் நினச்சாவே கடனை குறைச்சிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பவர் மைண்டு உங்களுக்கு. நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க. தினமும் பிரார்த்தனை செய்யுங்க. தன்னம்பிக்கையை இழக்காதீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயமாக கருதப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா வரக்கூடிய காலமும் அதற்கு தகுந்தாறு போல் வளர்ச்சியோடையே வரும். ஸோ இது உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பில் பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.